வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாய தன்னோதிருதி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பெற்ற ராகாவக்கியாத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்குரங்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத விசேஷிய நங்குவங்கு பஞ்சபோத விசேஷமாக 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானை பற்றி தான். செவ்வாய் பகவானோட பலன்களும் பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறேன். இப்போ செவ்வாய் பகவான்னா ஜாதகத்தில் காலபூச தத்துவத்துக்கு 1வது ராசி தான் செவ்வாயோட ராசி, மேஷ ராசி. செவ்வாய்க்கு 2 ஆட்சி வீடு எது இருக்குன்னா மேஷம், விருச்சிகம், உச்ச வீடு மகரம், நீச்ச வீடு கடகம். ஓகேங்களா? செவ்வாய் சுபத்துவமான, அதாவது மங்களகரன் அப்படிங்கிறது. சுபகாரியங்களை பற்றி பேசும்போது, திருமண காரியங்களை பற்றி பேசும்போது 100% செவ்வாயோட பலாபலன்களை கட்டாயம் பார்ப்பாங்க. செவ்வாயை பற்றி கட்டாயம் கேட்பாங்க திருமணம் பார்க்கும்போது. ஓகேங்களா? அது மாதிரி செவ்வாய்க்கு மங்களகாரன், பூமிகாரன், சகோதரகாரன் அப்படிங்கிற நிறைய பேர்கள் செவ்வாய் பகவான். செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பேசுறது, ரத்தத்துக்கு உண்டான காரத்துவம் பெற்றவர். அதே மாதிரி பூமிக்கு காரத்துவம் பெற்றவர், இடம் பூமி இதில் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? இது செவ்வாய் பற்றி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்து நல்ல ஒரு டைம் இருந்துட்டா சூப்பராக நடக்குது. ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் நல்ல பலம் பொருந்தி இருந்துட்டா ஒரு சுபகிரகத்தினோட பார்வை, குருவோட பார்வை பெற்று திசாபுத்தினால்னா சும்மா அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குவார். அதே மாதிரி கேந்திர திரிகோணங்கள்ல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருந்தாலும் நல்ல பலன்களை, வீடு வாசல் சொத்து சுகங்களை எல்லாம் நிறைய வாரி வழங்குவார். நல்ல திரளான பூமிகாரங்க இல்லையா, ஆனால் நல்ல பொசிஷனில் செவ்வாய் இருந்துட்டா நிறைய பூமி விவசாய நிலங்களை எல்லாம் கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிரகம் தான் செவ்வாய். செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் வருவார். சிவப்பு நிறத்தை சேர்ந்தவர், செவ்வோன்னு சொல்லுவாங்க செவ்வாய். ஓகேங்களா? இப்பேற்பட்ட அற்புதமான கிரகம் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். கேந்திர திரிகோணங்கள்ல நல்ல புஷன் இருந்தால் நல்லது பண்ணுவார், சுபகிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தால் நல்லது பண்ணுவார். ஆனால் அதே அவர் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் லக்னத்தில் இருந்தால் கூட தனிச்சு நின்றா இதெல்லாம் ரொம்ப ஒரு கெடுபலங்களை செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்திடுவார். கேந்திர திரிகோணங்கள்ல ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சுபகிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தால் நல்லது பண்ணும், ஓரளவுக்கு நல்லது பண்ணும். அதே அசுபகிரகத்தினோட ஸ்தானம் பெற்று அதே இடங்களில் உட்கார்ந்துருந்தா கூட ரொம்ப கெடுதல் பண்ணிவிட்டோம். செவ்வாய் உக்கிரமான கிரகம். செவ்வாய் கோபத்தை அதிகமாக தூண்டும். போட்டி பந்தயங்களை ரொம்ப முன்னேற்றமாக இதாகும். எதையும் யோசிக்காம பேசக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் லக்னத்தில் உட்கார்ந்துருந்தா கொடுத்துரும். செவ்வாயோட பலன்களில் செவ்வாய் மூர்க்கமான ஒரு கிரகம். ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய் குரு பார்வை பெற்று தன்னுடைய நட்பு கிரகங்களோட சம்மந்தப்பட்டு இந்த 3, 6, 10, 11 உட்கார்ந்தா நல்லது பண்ணும். கேந்திர திரிகோணங்களில் உட்கார்ந்தாலும் நல்லது பண்ணும், உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது பண்ணும். ஓகேங்களா? இதே பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய் சனி சேர்க்க, செவ்வாய் ராகு சேர்க்க, செவ்வாய் கேது சேர்க்க இதெல்லாம் மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்கும் ஜாதகத்துக்கு. இது என்ன பண்ணும்னா செவ்வாய் தோஷத்தை இந்த 2, 4, 7, 8, 12 உட்கார்ந்துருந்தா செவ்வாய் தோஷம் திருமண காரியத்தில் அதே வரன்களை தான் பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய விதிவிலக்கும் உண்டு. செவ்வாய் தோஷம்னு எடுத்துட்டு அது செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு நம்ம தள்ளி விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற நிலையில, குரு பார்க்கிற நிலையில, அப்புறம் அந்த நட்சத்திர அதிபதி அதே செவ்வாய் நிற்கிற வீட்டுக்கு அதிபதி செவ்வாயை பார்க்கறது, இதெல்லாம் தோஷ நிவர்த்தியாளர்கள நிறைய இது இருக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா ஒரு சுபத்துவத்தோடு இருந்துட்டாருன்னா, சுபத்துவத்தோட சனி சேர்க்க பெற்று சுபகிரகத்தினோட பார்வை பெற்று குரு சம்மந்தப்பட்டிருந்தா மெடிக்கல் லைன்ல பெரிய அற்புதமான ஒரு சர்ஜரினா திகழ்வாங்க. பெரிய டாக்டர்களை உருவாக்குறது செவ்வாய் தான், பெரிய இன்ஜினியர்களை உருவாக்குறது செவ்வாய் தான், பெரிய விவசாய தொழில் ஸ்தாபனங்களை, பெரிய விவசாயம் அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறதும் செவ்வாய் தான். அப்புறம் அதே செவ்வாய் கெட்டு போய் சுபத்துவத்தினோட பார்வை இல்லாமல் இருந்துட்டா கோர்ட்டு கேஸு, விபத்து, கண்டம் எல்லாமே ஏற்படுத்துறது செவ்வாய் தான். செவ்வாய் மிக உக்கிரமான ஒரு கிரகம்.
அதனால் செவ்வாய் என்றால் நம்ம வந்து ஜோதிடத்தில் அதை பார்த்து அது எப்படி எந்த பொசிஷனில் இருக்கிறாரு, அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நம்ம பலன்களை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர, இது நான் சொன்னதெல்லாம் ஒரு ஜென்ரலான பலாபலன்கள் தான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். செவ்வாய் ஏன்னா செவ்வாய் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். திருமண வயதில் இருக்கிறவங்களாம் செவ்வாய் திறந்து உட்காந்தா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஜாதக கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, யாரோட பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் அது பலன் சொல்ல முடியும். ஆனால் இது பொதுவான ஜென்ரலான பலன் தான். அவர் நல்லதையும் பண்ணுவார், கெட்டதையும் பண்ணுவார். ஓகேங்களா? கெட்ட ஸ்தானம் ஏறி கெட்ட கிரகத்தினோட சம்மந்தப்பட்டு உட்கார்ந்ததுனால கெடுபலன்கள் அதிகமாக ஏற்படும். அதனால செவ்வாயை வந்து நம்ம வந்து அதுக்குண்டான பூஜை புரஸ்காரங்கள் கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா 100% சக்சஸ் ஆகும். செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான், முருகனோட அம்சம்னே சொல்லலாம். ஏன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வேர்வை துளி பூமியில விழுந்ததுனால உதித்தவர் தான் செவ்வாய் பகவான். இவ்வளோ அற்புதமான ஒரு கிரகம். போர்படை தளபதி, மிலிட்ரி, ஆர்மி இதுலையெல்லாம் வேலை செய்யறதெல்லாம் இந்த செவ்வாயோட ஆளுமை போகப்பட்டது. அரசு கிரகம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், நிறைய சொல்லிட்டே போகலாம் செவ்வாயை பற்றி பேசணும்ட்டா. அதனால் ஒரு நாள் 10வது செவ்வாயை பற்றி பேசணும். அந்த அளவுக்கு செவ்வாய் பற்றின பலாபலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் பரிகாரத்தையும் சொல்கிறேன், தாந்திரிக பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் பரிகாரத்தையும் சொல்கிறேன், முருகப்பெருமான் பள்ளிமலையோட பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன். எப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் செவ்வாய் தோசை இருக்குது ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 லக்னத்தில் இருக்கக்கூடியும் இருக்குது அப்படின்ட்டா நான் சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா யோக பலத்தோட செவ்வாய் இருந்தால் அது வந்து இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும், நல்ல நற்பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி கடுமையான தோஷங்கள் இருந்ததுட்டா அது வந்து தோஷத்தை குறைச்சி நம்ம கெடுபலன்கள் அதிகமாக நம்மளை பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றும். ஏன்னா தெய்வங்கள் வந்து ரொம்ப முக்கியம். புத்திநாதனோட திசாநாதன் பலம், திசாநாதனை விட திசா அதிபதிக்கு பலம், திசா அதிபதி விட தெய்வங்களுக்கு ரொம்ப ஒரு பவர் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் தெய்வங்களை நோக்கி போகும்போது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறைஞ்சி நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினோட கூற்று. இப்போது பார்த்தோம்னா வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் நேரத்திலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு செவ்வாயோட உரையில் வீட்டில் விளக்கேற்றி செவ்வாயோட காயத்ரி மந்திரங்களை உபதேசம் பண்ணுறது, முருகனோட கந்தசஷ்டி கவசத்தை கேட்கறது. ஏன்னா செவ்வாய் வந்து செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான் தான். காலையில் கந்தசஷ்டி கவசம் கேட்கறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, அப்புறம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போய் முருகன் வழிபாடுகள் வச்சுக்கிறது, இதெல்லாம் வீட்லேயும் செய்யணும், கோயிலுக்கும் போகணும். கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு வந்து ஒரு விளக்கேற்றிட்டு, அப்புறம் 2வது வந்து முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம், அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை. அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு கோயில் குளத்தில் 7 தடவை முங்கிடுச்சு. ஏன்னா இப்போ செவ்வாயோட திசாபதி காலம் 7 வருடம். அதனால் 7 முறை முழுங்கி எழுந்திரிச்சிட்டு அந்த துணிகளை வஸ்திரத்திலும் ஓரமாக அதுக்கு முன்னாடி டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அங்கே போட்டு துணிகளெல்லாம் மாற்றிட்டு ஈஸ்வரன் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, ஏன்னா அங்கே வந்து வைத்தியநாதனாக இருக்கிறார், தையல் நாயகியாக அம்மா இருக்கிறாங்க. அதனால் 2 பேர்த்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு, அப்புறம் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு, செவ்வாய் வந்து தனி சன்னிதியில் இருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோயிலில். அங்கே வந்து 7 விளக்கேற்றி 7 முறை வலம் வந்து அவருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு நல்லா மனசார தியானம் பண்ணிட்டு கொடிமரத்தாண்டா வந்து விழுந்து சாஸ்திரமாக வணங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு மனமுருகி தியானம் பண்ணிட்டு செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களை நிவர்த்தி அடைஞ்சு சகல செல்வோட வாழணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறதா எந்த ஒரு தோஷத்துக்கும் சரி, எந்த ஒரு காரியத்துக்கும் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். மனம் ஒன்றி பிரார்த்தனைகளை செய்கிறதா எல்லா காரையும் வெற்றி அடையும். கோயிலில் போய் விளக்கேற்றுறதும் வீட்டில் விளக்கேற்றுறதும் தான் அற்புதமான பரிகாரங்கள். அப்புறம் இவருடைய தானியம் வந்து துவரை வந்து தானமாக கொடுக்கறது, துவரை வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது, பசுவுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கறது, செவ்வாய்க்கிழமைக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, இது எல்லாம் நீங்கள் நம்ம செஞ்சுட்டு வரலாம். அன்னதானம் பண்ணலாம், சரிங்களா? அது மாதிரி தானங்கள் பண்ணுறது, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது, இது மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் செவ்வாய்க்கு முக்கியமான முருகன் தான் காரணமாக இருக்கார். அதனால் முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு நல்ல நாளில் பார்த்து சுப்பிரமணிய யாகம் பண்ணுறது,
கோயிலில் பண்ணாலும் சரி, வீட்டில் பண்ணாலும் சரி, கணபதியும் சுப்பிரமணியம் முருகனோட மூல மந்திரங்களும் முருகனோட காயத்ரி மந்திரங்களும் செவ்வாயோட காயத்ரி மந்திரங்களும் சொல்லி ஹோமங்கள் பண்ணுறது. பள்ளிமலை முருகன் பெருமான் பெஸ்ட்டு. பள்ளிமலை முருகன் பெருமானை போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வர்றது, தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனைகள் பண்ணுறது, விளக்கு ஒரு 6 விளக்கு முருகன் பெருமானுக்கு ஒரு 6 விளக்கு ஏற்றுறது, இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் நடக்கும். செவ்வாய் தோஷனால் ஏற்படக்கூடிய தோஷங்களெல்லாம் விலகி யோகங்களாக மாறும். யோக பலன்கள் செவ்வாய் வந்து ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பூமி வந்து வாங்கி கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாம் ஏற்படும். ஜாதகம் சுக்கரன் நல்லா இருந்தால் வீடு கட்டின வீடு தான் வாங்க முடியும். ஆனால் செவ்வாய் நல்லா இருந்தால் நல்ல இடம் வாங்கி, செவ்வாயும் சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா வாழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஆனால் செவ்வாய் வந்து சுக்கரன் சேர்க்க பெற்றிருந்த செவ்வாய் சுக்கரன் சந்திரன்லாம் சேர்க்க பெற்றிருந்த தவறான நடவடிக்கைகளெல்லாம் போயிடுவாங்க. அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியாது என்ன பொசிஷனில் இருக்குது, எடுத்துகிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி தவறான கேரக்டருக்குள்ளே போயிடுவாங்கன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் அந்த ஜாதகத்தை பார்த்து குருவோட பார்வை எப்படி இருக்குது, திசாபுத்திகள் எப்படி இருக்குது, திசாபுத்திகள் வந்து நல்ல திசாபுத்திகள் நடக்கிறதா அப்படின்னெல்லாம் பார்த்து அது எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குன்னு பார்த்தா பலன்கள் சொல்ல முடியும். ஆனால் பரிகாரங்கள் இதுதான். இப்போ நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே அது எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். வணக்கம், வாழ்க வளமுடன்.